அன்பிற்கினிய உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க. அன்பு உறவுகளே, அரச யோக ஜாதகங்கள் பலவற்றை நாம் ஆய்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் அரசியலில் ஒருவர் ஜெயிக்கணும், அதிகார பதவிகளுக்கு வரணும் அப்படின்னா அவர் ஜாதகம் எப்படி இருக்கணும், கிரக நிலைகள் எந்த அளவிற்கு பலமாக இருக்கணும், எந்த ராசிகள் பலமாக இருக்கணும் அப்படின்றத நாம் பார்த்துக்கிட்டு வர்றோம். இதற்கு நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டது ஏற்கனவே அரசியலில் வெற்றி பெற்ற முதலமைச்சர்களாக, பிரதமர்களாக, மந்திரிகளாக, எம்எல்ஏ எம்பிக்களாக இருந்தவர்களுடைய பலருடைய ஜாதகங்களை எடுத்து அந்த ஜாதகங்களை எல்லாம் ஆய்வு செய்து அதில் எந்த கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தது அப்படின்றதெல்லாம் நாம் ஆய்வு செஞ்சு அதில் இருந்த ஒற்றுமை, இப்போ பிரதமராக இருந்தவர்களுடைய ஜாதகங்களில் இருந்த ஒற்றுமை, முதலமைச்சர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகங்களின் ஒற்றுமை, இப்படி அதிகார பதவிகளில் இருந்த அரசர்களாக ஆட்சி செய்த பலருடைய ஜாதகங்களை எடுத்து நாம் அதையெல்லாம் ஆய்வு செய்து கிரகங்களுடைய வலிமையெல்லாம் பார்த்து பொதுவான ஒரு விதிகளாக ஒரு 8 விதிகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த 8 விதிகள் எப்படி பொருந்தி வருகின்றன, இந்த 8 விதிகள் பொருந்தி வந்தால்தான் ஒருவர் அரசியலிலே உயர முடியும், அதிகார பதவிகளை அடைய முடியும் என்ற அடிப்படை விதிகளை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அந்த விதிகள் ஏற்கனவே தமிழகத்திலே முதலமைச்சர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகத்தில் எப்படி பொருந்தி இருக்கிறது என்பதை பார்ப்போம். இது ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே முதலமைச்சர்களாக இருந்தவர்கள், மந்திரிகளாக இருந்தவர்கள், பிரதமர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பை போன்றுதானே அடுத்து பிரதமராக, அடுத்து முதலமைச்சராக, அமைச்சர்களாக வரக்கூடியவர்களின் ஜாதகமும் இருக்கும். அப்போ ஏற்கனவே இருந்தவர்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி வலிமையாக இருந்தது அப்படின்றத பார்த்து அதிலிருந்து ஒரு விதியை உருவாக்கி வைத்து கொண்டால் அடுத்து இந்த அரசியலிலே புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்களாக இருக்கட்டும் அல்லது ஏற்கனவே கட்சியில் இருப்பவர்கள் வழிநடத்தி கொண்டிருப்பவர்களாக இருக்கட்டும், முதலமைச்சராக, அமைச்சராக, மந்திரிகளாக வர இருப்பவர்களுடைய ஜாதகம் ஏற்கனவே இருந்தவர்களுடைய ஜாதகத்தை ஒத்து அந்த விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் இவர்களும் நிச்சயமாக அந்த பதவிகளுக்கு வர முடியும். எனவே இந்த நமது ஆய்வு ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்களுடைய ஜாதகத்தை நாம் செய்த ஆய்வுகளை ஒவ்வொன்றாக நாம் வீடியோக்களாக பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே தமிழகத்திலே சாதாரணமான ஒரு குடும்பத்திலே பிறந்து பள்ளிக்கூட கல்வியை கூட சரிவர படிக்க முடியாத ஒரு நிலையிலிருந்து ஒரு கடையிலே வேலை செய்து வறுமையான சூழலில் வாழ்ந்து சுதந்திர போராட்ட எண்ணத்தினால் மகாத்மா காந்தியினுடைய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு சுதந்திர போராட்டத்தில் கலந்து சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்து தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற நிலை வரை உயர்ந்தது மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவிலே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் இருந்து அன்றைய காலகட்டத்தில் இந்திய தேசத்தினுடைய மிக பெரும் ஆளுமையாக இருந்த ஜவஹர்லால் நேருவிற்கே ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இந்தியாவினுடைய அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கிங் மேக்கராகவும் செயல்பட்ட கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஜாதக வலிமை எப்படி இருந்தது? ஏன்னா எவ்வளவோ நபர்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், பண்பாளர்கள் இருக்கிறார்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லோருமே அரசியலிலே உச்சம் தொடுவதில்லை, அதிகார பதவிக்கு வருவது இல்லை. ஆனால் ஒருவரால் எப்படி வர முடிகிறது அப்படின்னா அவர்களுடைய முயற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த முயற்சிக்கு பக்க பலமாக அவரது ஜாதக அமைப்பும் இருந்தால்தான் ஒருவர் உயர முடியும். அந்த வகையிலே சாதாரணமாக இருந்து இன்றளவும் மங்காத புகழ் கொண்டு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கர்ம வீரர் காமராஜனுடைய ஜாதகத்தை நாம் பார்ப்போம். இப்போ திரையில் தெரிகிறது கர்ம வீரர் காமராஜர் அவர்களினுடைய ஜாதகம்.
ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து எப்படி இந்தியாவின் சக்கரவர்த்தியாக உயர்ந்தார் அப்படின்றதுக்கு அவர் ஜாதகம் எந்த அளவிற்கு பலமாக இருந்தது அப்படின்றத நாம் இப்போ பார்ப்போம். ஏற்கனவே ஒருவர் அரசியலுக்கு வரவும் அதிகார பதவிகளை பெறவும் ஆளுமையாக இருக்கவும் அரசயோக விதிகள் அப்படின்னு விதிகளை நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த அரசயோக விதிகள் கர்ம வீரரினுடைய ஜாதகத்தில் எப்படி பொருந்தி இருக்கிறது என்பதை பார்ப்போம். இப்போ அதில் முதல் விதி, ராஜ கிரகங்களான குரு, செவ்வாய், சூரியன் நல்ல நிலையில் இருக்கணும். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க. கடக லக்கணம், கும்பராசி. இப்போ முதல் விதியான ராஜகிரகங்களான குரு, செவ்வாய், சூரியன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ குரு ஆட்சியாக இருக்கிறார் மீனத்தில். ஆட்சி பெற்ற குருவினுடைய பார்வையில் செவ்வாய் கன்னியில் இருக்கிறார். அப்போ குரு பார்வை பெற்ற செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார். அடுத்த சூரியன் ஆட்சி பெற்ற புதனோட இருக்கிறார். அப்போ குரு ஆட்சியாக இருக்கிறார். செவ்வாய் ஆட்சி பெற்ற குருவினுடைய பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறார். ஆட்சி பெற்ற புதனுடைய இணைவில் சூரியன் இருக்கிறார். குரு, சூரியன், புதன், செவ்வாய் 3 பேர்களுமே நல்ல நிலையில் இருக்கிறார். அடுத்ததாக ஒளி கிரகங்கள் பங்கப்படக்கூடாது, 2வது விதி. இப்போ ஒளி கிரகங்களான குரு ஏற்கனவே ஆட்சி பெற்று இருக்கிறத பார்த்தோம். அடுத்த 2வது ஒளி கிரகமான சுபகிரகமான சுக்கிரன் தனித்து சிம்மத்தில் இருக்கிறார். இப்போ தனித்த சுக்கிரன், எந்த பாவர்களோட இணைவிலும் இல்லாத சுக்கிரன் மிகுந்த சுபத்தன்மையோடு சிம்மத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, கும்பத்திலிருந்து சந்திரன் சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரன் சந்திரனை பார்க்கிறார் சமசப்தம பார்வையாக. அப்ப சந்திரனும் கூடுதல் ஒளித்தன்மை, சுக்கிரனும் கூடுதல் ஒளித்தன்மையாக இருக்கிறார்கள். இதற்கு அடுத்து 3வது விதி, லக்கணம், ராசி, மேஷம், சிம்மம் சுபத்துவமாகி 10ஆம் இடம் வலுவாக இருக்கணும். அப்ப லக்கணத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்த்து லக்கணம் சுபத்துவமாகிறது. அடுத்து மேஷம், குருவின் பார்வை பெற்ற செவ்வாயினுடைய பார்வையில் மேஷம் சுபத்துவமாகிறது. அது மட்டுமல்ல, செவ்வாய் தன் வீட்டையே பார்க்கிறார். அப்ப மேஷம் சுபத்துவமாக வலுவாக இருக்கிறது. அடுத்து 10ஆம் இடம் வலுவா இருக்கா, 10ஆம் இடத்தோடு தொடர்பு இருக்கா அப்படின்னா இங்கே மேசமே 10ஆம் இடமாக வருகிறது. அந்த மேசத்திற்கு அதிபதியான செவ்வாய் மேஷத்தை பார்க்கிறார் 8ஆம் பார்வையாக. அந்த செவ்வாய்க்கு குரு பூரணமான ஒளியை கொடுக்கிறார். அப்ப மேஷமும் பலமா இருக்குது, 10ஆம் இடமும் பலமா இருக்குது, சிம்மமும் பலமா இருக்குது, லக்கணமும் பலமா இருக்கு. அடுத்த விதியாக சூரியன் சந்திரன் தங்களுக்குள் கேந்திர கோணம் பெற வேண்டும். சூரியன் மிதுனத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கும்பத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு 5ஆம் இடத்திலும், சூரியனுக்கு சந்திரன் 9ஆம் இடத்திலும், திரிகோணத்தில் இருக்க சந்திர சூரியர்கள் திரிகோணத்தில் இருக்கிறார்கள். நல்ல நிலை. ஒருவனுடைய கர்மத்தை சொல்லக்கூடியது, தொழிலை சொல்லக்கூடியது, நல்ல வேலையாட்களை அமைவதை சொல்லக்கூடியது எல்லாமே சனி பகவான். சனி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இங்கே சனி ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறார். அடுத்து சிம்மம் வலுவாகவும் ஒளித்தன்மையாகவும் இருக்க வேண்டும். சிம்மத்தில் தனித்த சுக்கிரன் அமர்ந்து பூரணமான ஒளியை கொடுக்கிறார். சிம்மம் ஒளித்துவமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சந்திரனுடைய பார்வையால் சிம்மம் மேலும் சுபத்துவமாகி ஒளித்தன்மை அதிகமாகி தகதகன்னு மின்னுதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு சிம்மம் அதிகமான ஒளித்தன்மையால் பளபளன்னு இருக்கு. அடுத்த விதி, 7வது விதியாக 6, 8, 12ஆம் இடங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும். மறைவு ஸ்தானங்கள். அரசியல் அப்படின்றது ஒரு ரகசியமான, பல ரகசியங்கள் உள்ளடக்கியது தானே அரசியல், அரச பதவிகள். அப்போ அந்த ரகசிய ஸ்தானங்கள், மறைவு ஸ்தானங்கள் தொடர்பில் இருக்கணும். இப்போ இங்கே பாருங்க, கடகத்துக்கு 6ஆம் இடமான தனுசு
தனுசின் அதிபதி குரு. 8ஆம் இடமான கும்பத்தின் அதிபதி சனி. 8ஆம் அதிபதி சனி 3ஆம் பார்வையாக 6ஆம் அதிபதியை பார்க்கிறார். 6-8 தொடர்பு. அதே 6ஆம் அதிபதியின் சாரம் பெற்று 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். இப்போ குருவினுடைய 6ஆம் அதிபதி குருவினுடைய சாரம் பெற்று 12இல் சூரியன் இருக்கிறார். 6ஆம் அதிபதியை 8ஆம் அதிபதி சனி பார்க்கிறார். 6, 8, 12 சனி குரு சூரியன் தொடர்பில் இருக்கிறது. அடுத்து 8வது விதி, லக்ன புள்ளி, ராசி, ராஜ கிரகங்கள் புஷ்கர நவாம்ச பாகையில் இடம்பெற வேண்டும். இது மிகுந்த சுபத்துவமாக இருக்கும். அந்த ஜாதகத்தை உச்சபட்ச பதவிகளுக்கு அழைத்து செல்லும். இப்போ இங்கே லக்ன புள்ளி இல்லை, ராசி இல்லை, ஆனால் ராஜ கிரகமான குரு புஷ்கர நவாம்ச பாகையில் இருக்கிறார். பல ஜாதகங்களை ஆய்வு செய்து உருவாக்கி வைத்திருக்கின்ற அரச யோக விதிகள் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஜாதகத்தில் அப்படியே பொருந்துவதால் தான் கர்ம வீரர் அவர்கள் கிங் மேக்கராக இருந்தார். இன்றளவும் மங்காத புகழோடு வாழ்ந்து வருகிறார் மக்கள் மனதிலே. இதுபோன்று அடுத்த ஒரு முதலமைச்சருடைய ஜாதகத்தை மீண்டும் நாம் ஆய்வு செய்வோம். இப்படி முதலமைச்சர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகங்களை எல்லாம் ஆய்வு செய்தால்தான் அடுத்து முதலமைச்சராக வரக்கூடியவர்களுடைய ஜாதகத்தில் இந்த விதிகள் பொருந்துகிறதா என்பதை பார்க்க முடியும். நன்றி உறவுகளே. அன்பிற்கினிய உறவுகள், ஆனந்தமாக அனைவரும் வாழ்க.